மனுஷனுக்கு மனசு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மனசு. ஒரு புலி செத்து போச்சுன்னா புலி செத்து போச்சு, மாடு செத்து போச்சுன்னா மாடு செத்து போச்சு, ஆடு செத்து போச்சுன்னா ஆடு செத்து போச்சு, மனுஷன் செத்து போனால் என்ன செத்து போச்சு? குணமாயிடுச்சு. பேரே மாறி போச்சு உனக்கு. இதில் என்னடா ஆட்டங்குது? எதுவும் கூட வரப்போகுது. வாய்ப்புகள் உனக்கு நல்லது செய்ய கிடைச்சிக்குது. 1000 பேருக்கு நன்மையை செய், புண்ணியத்தை தேடிக்கும். ஆனால் வாய்ப்பு கிடைச்சதுதான் அகங்காரத்தில் அழியாது. அது உன் ஜென்மம், உன் வம்சத்துக்கு பாதிக்கும். அது உன்னை மட்டும் பாதிக்காது. அதுக்கு தான் சொன்ன மாதா செய்தது மக்களுக்குன்னா, நீ என்ன செய்தோ உன் வம்சத்துக்கே வந்துடும். நீ செய்கிற தர்மம் உனக்கு கிடையாது, உன் பிள்ளைங்களுக்கு. அதனால் மாதா செய்தது மக்களுக்கு. தர்மத்தை கையாளுங்க. தர்மம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே மனம் இலகிடும். மனம் இலகினாவே அந்த அடுத்த ஸ்டெப் அது இறைவனை நோக்கி பயணம் பண்ணும். மனம் முரட்டுத்தனமாக இருந்ததுன்னா உலகத்தை நோக்கி தான் பயணம் பண்ணும். ஏன்னா இறைவனே மென்மையானவன், இறைவன் பூ போன்றவன், இறைவன் பேரொளியானவன், இறைவன் கருணை உள்ளவன். அந்த ஈக்குவலாக அதனுடைய முழு நிலைக்கு போனாலும் கால்நிலைக்கு மனுஷன் போனால் போதும், இறைவன் தூய்ப்பான் உன்னை. ஆனால் நீ அதில் தொடவே தொடாத மொட்டுத்தனமாக வச்சு சுத்தினா இறைவன் உன்னை கழிச்சு கட்டிடுவான். அதனால தான் சொர்க்கம் நரகம் எங்களுக்குன்னா இது இங்கே இக வாழ்க்கையில் தான் இருக்குது. ஒன்றும் தனியாக அதுக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்தின்னு இல்லை. அப்போ நீ செய்கிற செயலை பொறுத்து தான் இங்கே வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. மனம் ஒரு நிலைப்படாத தெய்வ நிலை எட்ட முடியாது. அதனால சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்லுவார் பட்டினத்தார். அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன். வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னாரு. எப்பா அட்டாங்க யோகம் பண்ணுறேன், சுதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை அப்படி 6 ஆதாரங்களையும் பண்ணுறேன். சரி, இதனால் கடவுளை பார்க்க முடியாதுப்பா. பார்க்க முடியாது. இதெல்லாம் ஏன்பா பண்ணணும் நான் அப்படின்னா, இத்தனையும் உன் மனம் நிற்கிறதுக்காக பண்ணுறடா. உன் மனம் நின்று போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம். மனம் நிற்காத வரையும் கடவுளை பார்க்க முடியாது. மனசு கருங்கல் மாதிரி ஆயிடணும். இரக்கமே இருக்கக்கூடாது, பாசம் இல்லாமல் ஆக்கணும். ஆனால் எளிமையாக இருக்கணும். இது எப்படியா இது? கருங்கல் மாதிரி இருக்கணும் நீயே சொல்கிற, எளிமையாக இருக்கணும்னு சொல்கிற அப்படின்னு தோணும். அதனால் சொன்னான், அகங்காரம் முள்ளடிக்கு ஐமுள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னா. ஏன்னா தூங்கணுன்ற திருப்பி தூங்கக்கூடாதுன்றன்னா. ஏன்னா இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தூக்கம் ஒன்றுக்குது. அந்த தூக்கம் ஞான தூக்கம். அது மாதிரி உன் மனசு இறைவு மேலே இலகி போகணும். உலகத்து மேலே கருங்கல்ல மாதிரி ஆகிடும். பாசம்ன்றதே இருக்கக்கூடாது உலகத்து மேலே. உனக்கு இறைவு மேலே மட்டும் உருகி போகணும். அதனால சொன்னான், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னா. எந்த வேத நூல்லையாவது இறைவன் இருக்கிறான்னா? இல்லை. வேத நூலில் இறைவன் இருந்தால் அது புக்கே போதுமே. இறைவனை பற்றி தான் வேத நூல் இருக்குது. அதை முயற்சி பண்ணி அடையிறது உன்னுடைய முயற்சி தான். அதனால் இறைவன் என்றவனே உனக்குள்ளவே ஒழிஞ்சின்னுக்கிறான். அதை தேடுங்க.